தமிழில் 30 டிப் ஃபார் 30 டேஸ்னு ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட டே 2. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கிட்ட காஸ்ட்லியான இல்லை ப்ரீமியமான பென்சில் இல்லை, அதனால தான் எனக்கு ஆர்ட் ஒழுங்காக வர மாட்டேங்குது. எனக்கு வந்து கலர் பென்சிலில் பெரிய பெரிய ஆர்ட் பண்ணணும் ஆசை, ஆனால் நான் பிரிஸ்மா கலர்ஸ் இல்லைனா ப்ரீமியம் கலர்ஸ் இருந்தால் தான் நான் வரைவேன். எனக்கு வந்து டிஜிட்டல் ஆர்ட் பண்ணணும் ஆசை, பட் என்கிட்ட ஐபேட் இருந்தால் தான் நான் டிஜிட்டல் ஆர்ட் ட்ரை பண்ணவே முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நான் என்னுடைய பெரிய ரிப்ளை என்னென்னா, You are totally wrong. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ட் வரையும் போது ஒரு சப்ஜெக்டை பார்த்து வரைவீங்க, அப்படி இல்லைனா இமேஜினேஷனில் இருக்கிறத வரைய ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் எப்படி அந்த ஆர்ட் வரணும்னு நினச்சிட்டு நீங்கள் வரைகிறீங்களோ அந்த மாதிரி அந்த அவுட்புட் வராது. நீங்கள் உங்களுடைய அப்சர்வேஷனும் உங்களுடைய ஹேண்ட் ப்ராக்டிஸும் கம்மியாக இருக்கிறதா மெயின் ரீசன். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த 2 ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். ஒரு கார் பொம்மை வரைகிறீங்கன்னு வச்சுக்கலாம். கார் பொம்மையை அந்த காரை ஃபஸ்ட்டு ஒரு ஷேப்ஸாக பிரிங்க, அது ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸாக பிரிங்க, அதை வரைய ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் லைட் எப்படி விழுகுது, அதில் என்ன கலர் இருக்குது, எங்கே ஷேடோ இருக்குன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வரைய ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஹேண்டுக்கு இதெல்லாம் நீங்கள் வரைய ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேண்ட் நிறைய ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் நார்மல் பென்சிலில் எந்த அளவுக்கு உங்கள் ஹேண்டை பழக்கப்படுத்தி, அந்த அளவுக்கு உங்கள் அப்சர்வேஷனை பழக்கப்படுத்தி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆர்ட் ஒர்க்ஸ் ரொம்ப ப்ரீமியமாக வெளியில் வரும். ஸோ இதனால் நான் சொல்ல வர விஷயம் ஒன்று தான். உங்ககிட்ட இருக்கிற பென்சில் 5 ரூபா பென்சிலோ இல்லை 50 ரூபா பென்சிலோ இல்லை 50,000 ரூபா ஐபேடோ இங்கே இருந்தால் தான் பேப்பரில் வரும். See you on the next video. உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.